அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2ல் சாப்டர் 1 எண்கள் நம்பர்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம 8 சம்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரிமைனிங் சம்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். 9th சம், இரு எண்களின் மீச்சியுமா 432 மற்றும் அவற்றின் மீப்பேக்கா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? LCM of two numbers is 432 and their HCF is 36. If one of the numbers is 108, then find the other number. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரூல் தெரியணும். LCM HCF அப்புறம் 2 நம்பர்ஸ்க்கு அதுக்குள்ள ரூல் என்ன அப்படின்னா, 2 நம்பர்ஸ் N1, ஓகேயா, N1 into N2 செகண்ட் நம்பர். 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த 2 நம்பர்ஸோட HCF, அதாவது மீபேக்கா HCFையும் அதோட LCMையும் நாம் மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேயா, இதுதான் நமக்கு ரூல். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதில் HCF கொடுத்துருக்குறாங்க, LCM கொடுத்துருக்குறாங்க, 1 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த செகண்ட் நம்பரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த செகண்ட் நம்பரை நாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ HCF இன்ட்டு LCM டிவைடட் பை N1. ஓகேயா, ஸோ இதுதான் ரூல். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். நாம் என்ன ரூல் சொன்னோம்? N2 கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? HCF into LCM divided by அந்த given number. ஓகேயா, இதுதான் நமக்கு ரூல். ஓகே, இப்போ நம்ம HCF என்ன நம்பர் 2 கண்டுபிடிக்கணும். N2 ஈக்குவல் டு HCF என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 36 கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு LCM 432 divided by 108. ஓகேயா, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 36 108 நம்ம டிவைட் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 1 டைம். 136 இங்கே வந்து 3 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட் இந்த 3யை 432 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, இங்கே 1 3 is 3, ரிமைண்டர் 1 வரும். ஸோ 13ல் 4 3s are 12. ஸோ ரிமைண்டர் இங்கே மறுபடியும் ஒரு 1 வரும். 4 3s are 12. ஸோ ஆன்சர் வந்து 142. ஸோ வாட் இஸ் த அனதர் நம்பர் அப்படின்னா 142. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, 142 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின், இரு சார்பகா எண்களின் மீச்சியுமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? The LCM of two co-prime numbers is 5005. If one of the numbers is 65, then find the other number. ஓகே, இதுவும் அதே ரூல் தான். நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? நம்ம ரூலு N1 into N2. N1 N2ன்றது the given numbers, கொடுக்கப்பட்ட 2 எண்கள். அதுக்கப்புறம் HCF அப்படின்னா மீபேக்கா இன்ட்டு LCM. LCM அப்படின்னா மீச்சிமா. HCF இன்ட்டு LCM. ஓகே, நமக்கு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா N1 கொடுத்துருக்குறாங்க. N1ஓட வேல்யூ ஆனது 65. நெக்ஸ்ட் LCM கொடுத்துருக்குறாங்க 5005. ஓகே, என்னடா 2 நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க, இந்த ரிமைனிங் 2 நம்பர்ஸ் கொடுக்கல, நமக்கு N2 தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் HCF கொடுக்கலையே உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். ஆனால் HCF வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இரு சார்பகா எண்கள். அப்போ 2 எண்கள் வந்து சார்பகா எண்களாக இருந்துச்சு அப்படின்னா அதோட HCF, அதாவது மீபேக்கா வந்து கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். அதாவது 2 கோப்ரைம் நம்பர்ஸோட HCF வந்து 1. ஸோ HCFோட வேல்யூ இங்கே வந்து 1. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வச்சு தான் செய்யணும். ஓகே, நம்ம சம் செய்யலாம். நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? N2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ N2 ஈக்குவல் டு HCF நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்ட்டு 5005 by divided by 65.
இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 5 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே என்ன வரும் 1 5 is 5 ரிமைனிங் 3 5s are 50. இங்கே வந்து 1 5 is 5 0 0 1. இப்போ 13 வந்திருக்கு. இப்போ 13ஆல் நாம் டிவைட் பண்ணணும். 113 is 13. இங்கே வந்து 7 13s are 91. ஓகே ரிமைண்டர் 9 வரும். அந்த 9 இந்த 1ஓட சேர்க்கும்போது மறுபடியும் ஒரு 91 வரும். ஸோ 7 13s are 91. ஸோ ஆன்சர் வந்து 77. ஸோ ஆன்சர் இஸ் 77. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 77. கொஷின் 11th கொஷின். ஓகே 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகள் 60 வினாடிகள் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன. சேமாக லைட் ஆகுது. ஓகேவா? மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? அடுத்து நெக்ஸ்ட் எந்த டைமில் ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் த டிராஃபிக் லைட்ஸ் அட் த 3 different road junctions change after every 40 seconds, 60 seconds, 72 seconds respectively. If they changed simultaneously together at 8 a.m. at the junctions, at what time will they simultaneously change together again? ஓகேயா? இப்போ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்குது, செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த வினாடிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகள். அதுக்கு நம்ம எல்சிஎம் அதாவது மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா கண்டுபிடிச்சிட்டு அந்த மீச்சிமாவை நாம் என்ன பண்ணணும், மீச்சிமாவுக்கு வர ஆன்சரை அந்த 8 மணியோட நாம் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகே நாம் இதை செய்யலாம். ஓகே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகள். ஓகே நாம் இதை டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் எந்த 4 டேபிளால் டிவைட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேயா? இங்கே வந்து 10 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 15 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இங்கே 1 4 is 4 ரிமைனிங் 32 18 டைம்ஸ் வரும். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு நாம் எந்த டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலான்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 5 2s are 10. இங்கே 15 வந்து டிவைட் ஆகாது, ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 9. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 5 டேபிளில் டிவைட் பண்ண 1 இங்கே 3 இங்கே 9 இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ 9 3யும் 9ம் இருக்குது. இந்த 3 9 நம்ம தனியாக டிவைட் பண்ணலாம். 3 9 இருக்குது. ஓகே இதை நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 1 டைம் 3 டைம். நெக்ஸ்ட் அகைன் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 1 வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நாம் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 2 5 4 2s are 8 8 5s are 40 40 3s are 120. இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 123s are 360. ஸோ இங்கே வந்து எல்சிஎம் என்ன வந்துச்சு அப்படின்னா 360 வந்திருக்கு. இதோட எல்சிஎம் நமக்கு வந்து 360 செகண்ட்ஸ் அதாவது வினாடிகள்னு வந்திருக்கு. ஓகேயா? 360 செகண்ட்ஸ்ன்னு வந்திருக்கு. இந்த செகண்ட்ஸை வந்து நாம் மினிட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். 60ஆல் நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், செகண்ட்ஸ் கிடச்சிரும். செகண்ட்ஸ்லேருந்து நாம் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 6 மினிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. 6 மினிட்ஸ். ஓகேயா? நாம் நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி எத்தனை மணிக்கு ரெண்டும் எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஒழிச்சிச்சு அப்படின்னா 8 மணிக்கு. அப்போ இதோட 6 மினிட்டை ஆட் பண்ணும்போது ஆன்சர் 8 6 மணி ஏஎம். ஓகேயா? ஸோ 8 6க்கு மறுபடியும் சேர்ந்து ஒன்றா ஒழிக்குது. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் இந்த ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. 12th கொஷின். இரு எண்களின் மீபேக்கா 2 மற்றும் அவற்றின் மீச்சீமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல். The HCF of 2 numbers is 2 and their LCM is 154. If their difference between
the numbers is 8, then the sum is. ஓகே, இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இரு எண்கள் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொடுத்தாலே நமக்கு n1 இன்ட்டு n2 ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஃபார்முலா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பட் அதை வச்சு நாம் இங்கே பண்ண முடியாது, ஏன்னா அந்த எண் என்னன்றதே கொடுக்கல. அந்த எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஹிண்ட்டு, இதை வச்சு தான் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ் இஸ் 18 கொடுத்துருக்குறாங்க. சரியா, இது ரொம்ப சிம்பிள். நாம் பெரிய பெரிய ஸ்டெப்லாம் பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்குற இந்த மீபேக்கா அந்த ஹச்சிஎஃப்ஐயும் இந்த எல்சிஎம்ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ 2ஐயும் 154ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 308ன்றது வரும். ஓகே, இப்போ இதை நாம் காரணிப்படுத்தணும். சரியா, காரணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 1 2 is 2, இங்கே 5 2s are 10, இங்கே 4 வரும். அகெயின் 2 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா 2 7 2s are 14, 7 2s are 14, இங்கே 77 வந்திருக்கு. இந்த 77ஐ நாம் 7 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 11 டைம்ஸ். ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. நமக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா 2 2 7 11 வந்திருக்கு. ஓகே, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 308 காரணிப்படுத்தும் போது என்னென்ன காரணிகள் வந்துச்சு அப்படின்னா 2 2 7 11 வந்துச்சு. ஓகே, இந்த காரணிகளை வச்சு தான் நாம் அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதோட சம்மு அந்த 2 நம்பர்ஸையும் நாம் ஆட் பண்ணணும், கூட்டணும். அவற்றின் கூடுதல் தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா, வேறுபாடு கொடுத்துட்டு கூடுதல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வேறுபாடு நமக்கு 8 வரணும் அப்படின்னா இப்போ இந்த காரணிகளை 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், இங்கே 77 வரும். ஸோ 77ஐயும் 4ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் வேறுபாடு 8 கிடைக்குமா? இல்லை, ரொம்ப பெரிய நம்பராக கிடைக்கும். ஸோ அப்போ நாம் இதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ 2ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 22, 2ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 14. ஸோ அப்போ 22ஐயும் இந்த 14ஐயும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வேறுபாடு 8 கிடைக்குது. ஸோ அப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் இந்த 2 நம்பருக்கு தான் நமக்கு கரெக்டாக வருது. ஸோ 22 14. அப்போ அந்த 2 எண்கள் என்ன அப்படின்னா 22 14. இப்போ இந்த 2 எண்களை தான் நாம் என்ன பண்ணணும்? நாம் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது 22 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 36 வருது. ஸோ அந்த 2 எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னா 36. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, 13th கொஸ்டின். 3 பகா எண்களின் கூடுதல் 80, அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்ணை காண்க. The sum of 3 prime numbers is 80. The difference of 2 of them is 4. Find the numbers. ஓகேயா, இதை நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எதெல்லாம் ஆட் பண்ணால் 80 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ ஆட் பண்ணோன்னா நமக்கு சம் 80 வருது, இங்கேயும் 80 வருது, இங்கேயும் 80 வருது, இங்கே 80 வரல, சாரி, இங்கே 79 வருது. ஸோ இது ஃபஸ்ட்டிலே நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் 80 வருது. சரியா, ஸோ அப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் நாம் எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? டிஃப்ரென்ஸ், இரு எண்களின் வேறுபாடு. இப்போ வேறுபாடு கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இந்த இரு எண்கள்னால் இந்த 2 எண்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா, ஏன்னா இது 2க்கு வேறுபாடு பார்த்தோன்னா 37க்கு 2க்கு பார்த்தோன்னா 35 வரும். ஸோ பெரிய நம்பராக வரும். ஸோ இங்கே இருக்கிற 2 பிக்கஸ்ட் நம்பர்ஸை எடுத்துக்கலாம், 41 37. இப்போ இந்த இரு எண்களை வேறுபாடு கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல 4 கிடைக்குது. இப்போ இந்த 2 எண்களுக்கு வேறுபாடு அப்படின்னா 5 கிடைக்குது. இது நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஸோ விட்டுறலாம். நெக்ஸ்ட் இந்த 2 எண்களுக்கு வேறுபாடு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது. ஸோ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 4 தான் வேறுபாடாக வரணும். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. 14th கொஷின். இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்கு. மீச்சிமா மீபேக்காவோட 6 மடங்கு அதிகமாக இருக்கு. மீபேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகேயா, எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 6 times their HCF.
If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number. ஓகேயா, ஃபஸ்ட் இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எல்சிஎம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த HCF இருக்குல்ல, HCF என்னது 12, அந்த HCFோட 6 மடங்கு தான் என்னது எல்சிஎம். ஸோ HCFோட 6 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, HCF வந்து 12 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு எண் கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது, N1 நமக்கு N2 கண்டுபிடிக்கணும். N2 ஈக்குவல் டு HCF இன்டு LCM பை N1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நாம் இந்த சம்மை பண்ணலாம். ஓகே, N2 கண்டுபிடிக்கணும். நமக்கு HCF என்னது 12 இன்ட்டு LCM என்னது, LCM வந்து 6 மடங்கு. ஸோ 6 இன்ட்டு 12 பை N1, அந்த ஒரு நம்பர் என்னது அப்படின்னா 36. ஓகேயா, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 6 6 6 ஆர் இங்கே என்னது 6 12 கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 டைம்ஸ் ஆகும். இப்போ என்ன வந்திருக்குன்னா 2வும் 12ம் இருக்குது. ஸோ 2 12s ஆர் 24. ஸோ மற்றொரு நம்பர் என்ன அப்படின்னா அதர் நம்பர் 24. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th கொஷின், 2 ஈரிலக்க எண்களின் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? The product of two two-digit numbers is 300 and their HCF is 5. What are the numbers? இப்போ 2-digit நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து ஆப்ஷனில் இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5,60, ஆப்ஷன் பி 10,30, ஆப்ஷன் சி 15,20, ஆப்ஷன் டி 12,25. இப்போ இதில் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 300 தான் வருது. பெருக்கற் பலன் 300 தான் வருது. ஆனால் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நமக்கு வந்து ஈரிலக்க எண்கள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏல வந்து 5 இருக்குது. அது ஒரு ஈரிலக்க எண் இல்லை, ஓர் இலக்க எண். ஸோ இது வந்து நமக்கு ஆன்சரில் வராது. ஸோ ரிமைனிங் BCD இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ 10 30 இருக்குது. இப்போ இதோட HCF என்ன அப்படின்னா, அதாவது மீபேக்கா வச்சு பார்க்கணும். இதோட HCF பார்த்தோம் அப்படின்னா 10. சரியா, இப்போ இதோட HCF பார்த்தோம் அப்படின்னா 15 இருக்குது, 20 இருக்குது. இதோட HCF பார்த்தோம் அப்படின்னா 5 மீபேக்கா. இப்போ இங்கே 12, இங்கே 25 இருக்குது. இப்போ இதுக்கு HCF பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. இதோட HCF வந்து 1. ஓகேயா, இப்போ கொடுத்துருக்குற ஆன்சர் படி மீபேக்கா 5 வந்தால் அந்த எண்கள் தான் கரெக்டான ஆன்சர். 2 ஈரிலக்க எண்கள். அது எது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுக்கு தான் HCF 5 வந்திருக்கு. ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம்னு கேட்டிருக்கிறாங்க. அதிகபட்ச நீளம் அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மீபேக்கா. ஓகேவா, HCF கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ லாங்கஸ்ட் ரோப்புன்னு கேட்டிருக்கிறனால நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். that can be used to measure exactly the ropes of 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. ஓகேவா, இப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மீட்டர் சென்டிமீட்டர்னு மாறி இருக்குது. ஸோ நாம் இதெல்லாமே ஒரே இதாக மாற்றிக்கணும். ஸோ 1 meter 20 centimeter இது என்னவா மாறும் அப்படின்னா 120 சென்டிமீட்டராக மாறும். ஓகேயா, நெக்ஸ்ட் அடுத்தது 3 meter 60 சென்டிமீட்டர் என்னவா மாறும் அப்படின்னா 360 சென்டிமீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 மீட்டர் 400 சென்டிமீட்டராக மாறும். சரியா, இப்போ நாம் இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே இங்கே லாஸ்ட் டிஜிட் 0 வந்திருக்கனால நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணலாம். ஸோ 12, இங்கே 10ஆல் டிவைட் பண்ணால் 36 வரும். இங்கே 10ஆல் டிவைட் பண்ணால் 40 வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் அகெயின்
4 டேபிள் டிவைட் பண்ணலாம். 3 4s are 12, இங்கே 9 4s are, இங்கே 10 4s are. ஓகே, இதுக்கு மேலே நாம் இதுக்கு HCF கண்டுபிடிக்க முடியாது. HCF கண்டுபிடிக்கணும்னா 3 நம்பரும் டிவிசிபிள் ஆகணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இந்த 3யும் 9ம் நம்ம 3 டேபிளில் டிவிசிபிள் பண்ணலாம். பட் இந்த 10ஐ வந்து நம்ம டிவிசிபிள் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு? 10ம் 4ம் வந்திருக்கு. இந்த 2 நம்பர்ஸே மல்டிப்ளை பண்ணோன்னா 10 4s are 40. ஸோ ஆன்சர் 40 சென்டிமீட்டர். இது எல்லாமே சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சரும் நமக்கு சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, 40 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு